ப்ரெக்னன்சி டைமில் இப்போல்லாம் வந்து 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் டவுன் சிண்ட்ரோம் வந்து டிடெக்டபிள். அப்படி டவுன் சிண்ட்ரோம் இருந்ததுன்னா they suggest that it depends on அந்த individual என்ன டிசைட் பண்றாங்க, அந்த டாக்டர் என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அது மாதிரி சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப டைரக்டாவே சொல்லுவாங்க. நீங்க மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் அதை ஆப் பண்ண மாட்டாங்க. கடவுள் தந்த கிஃப்ட் நாங்க அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப அப்படிதான் இருக்காங்க. மெனி பேரண்ட்ஸ் நான் மீட் பண்ணிருக்கேன். அண்ட் அப்ராட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்னன்னா பிஃபோர் கன்சீவிங் இட்செல்ஃப் அவளுக்கு கவுன்சிலிங் எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் நம்ம அத்தனை லெவலுக்கு வரலை. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு 35+, 30+ பேரண்ட் மதர் கன்சீவ் ஆனான்னா அவளுக்கு கம்பல்சரியாக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ 30 வயசுக்கு மேலே யாராவது கன்சீவாக இருந்தாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி இருந்ததுன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது.